ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 Chronicles chapter 4 verse 10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமென். பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் யாருடைய ஜெபம் என்று சொன்னால் யாபேஷினுடைய ஒரு ஜெபமாக இது காணப்படுகிறது. இந்த யாபேஷை குறித்து வேதத்தில் அதிகமாக நமக்கு ரெஃபரன்ஸ் இல்லை. அநேக இடங்களிலே யாபேஷை குறித்து வசனங்கள் இல்லை. இந்த யாபேஷை குறித்து இந்த நாளாகமம் புஸ்தகத்தில் 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே ஜீனியாலஜி, அதாவது வம்ச வரலாறு. இவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான் என்று சொல்லி இவன் இவனுடைய குமாரன் என்று எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாருடைய பெயர் அட்டவணை, இந்த பெயருடைய காரியங்கள் எல்லா பெயர்களும் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இந்த பெயர்களெல்லாம் கொடுக்கப்பட்டு கொண்டே வரும் பொழுது 4ஆம் அதிகாரத்துலேயும் அந்த ஜீனியாலஜி சொல்லிகிட்டே வரும்போது திடீரென்று ஒரு மனுஷனுடைய பெயரை சொல்லும் போது மாத்திரம் அவனை குறித்து ஒரு 2 வசனம் அவனை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன எழுதியிருக்கிறார்? 9ஆம் வசனத்தையும் சேர்த்து வாசிக்கிறேன் நான். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினான். இந்த இடத்துல நாம் பார்க்குறோம், ஒரு ஜெபம் ஒரு மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அந்த மனுஷனுடைய ஜெபத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல அநேகருடைய வம்ச வரலாறை குறித்து சொல்லிக்கொண்டே வரும் பொழுது யாபேஷை குறித்து மாத்திரம் அவன் விசேஷித்தவன், சிறந்தவன், கனம் பெற்றவன் என்று சொல்லி அவனுடைய ஜெபத்தை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த மனுஷன் பாருங்க, அவனுடைய தாய் துக்கத்தோடே அவனை பெற்றாள் என்று நாம் பார்க்கிறோம். துக்கத்தோடே அவனை பெற்றாள் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிடுகிறாள். யாபேஸ் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்னா, த ஒன் ஹூ காசஸ் பெயின், அதாவது வேதனையை உண்டாக்குகிறவன் என்று அர்த்தமாம். அந்த தாய்க்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு தெரியல. அதாவது சாதாரணமாக பிரசவிக்கும் போது எல்லாருக்குமே வேதனை உண்டாகும். எல்லாருமே பிரசவ வேதனைப்பட்டு தான் பிள்ளையை பெற்றெடுப்பாங்க. இந்த தாய் மாத்திரம் பிரசவ வேதனைப்பட்டாங்க அப்படின்றது கிடையாது. சில நேரத்தில் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். பிரசவிக்கும் போது சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். பிள்ளைகள் உடனடியாக பிறக்காது, குறுக்கில் வந்து மாட்டிக்கும். அந்த பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது பெரிய சிரமமாயிரும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிறது போல் நவீனமான சில சிகிச்சை முறைகள், சிசரியன் சொல்லுவாங்க, அதாவது ஆப்ரேஷன் பண்ணி பிள்ளையை எடுக்கிறது, அதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. அதனால் அப்படி பெறுவதற்கு சிரமப்பட்டு சில பெண்கள் மரித்து போகிறதையும் நம்ம வேதத்திலே பார்த்துருக்குறோம். அப்படி மரித்தவர்கள் அநேகர் உண்டு. அப்படி போல இந்த தாய் ஒருவேளை இவனை பெற்றெடுப்பதற்கு சிரமப்பட்டார்களோ இல்லையோ, அங்கே என்ன போட்டிருக்குன்னா துக்கத்தோடே அவளை பெற்றாள். அதாவது வேதனையோடு பெற்றேன் என்று சொல்லுகிறது வேற, துக்கத்தோடே என்று சொல்லும்போது அவளுடைய வாழ்க்கையில் பல துக்கங்கள். என்னைக்கு இந்த யாபேஸ் அந்த தாயினுடைய கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனானோ அன்னையிலிருந்தே பார்க்கும்போது அவளுடைய வாழ்க்கையில் பல துக்கங்களை அவள் சந்தித்து கண்ணீரிலே இந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். பெற்றெடுத்த பொழுது இந்த பிள்ளைக்கு அவள் பேர் கொடுக்கும் பொழுது என்ன பேரை கொடுக்கிறாள்? யாபேஸ் என்று பெயரிடுகிறாள். பெயின். அவன் பார்க்கும்போதே வேதனைக்குரியவன், வேதனையை உண்டாக்குகிறவன். அவன் வேதனைன்னு பேர் வச்சிருந்தா கூட பரவாயில்ல, வேதனையை உண்டாக்குகிறவன் பேர் வச்சுட்டாங்க. அவன் எங்கெல்லாம் போகிறானோ அவனை கூப்பிட்றவங்கலாம் வேதனையை உண்டாக்குறான் வரான் பாருங்க, வேதனையை உண்டாக்குகிறான் வரான் பாருங்க. இவன் வந்தாலே இங்கே பிரச்சனை வரும்,
இவன் வந்தாலே காரியங்கள் மாறுதலாக போயிடும், இவன் வந்தாலே அபசகனமாக இருக்கும், இந்த காரியங்கள் எதுவுமே உருப்படாது என்று சொல்லி அவன் போகிற இடத்துல எல்லாம் அவனை குறித்து தவறாக பேசியிருப்பார்கள், அவதூறாய் பேசியிருப்பார்கள். இது அவனுடைய சிறு வயதிலிருந்தே அவனுடைய இருதயத்தில் ஆழமாய் பதிந்த ஒரு காயம். ஆண்டவரே, நான் இப்படி பிறந்து விட்டேனே, எனக்கும் பேர் இப்படி மாற்றப்பட்டு இருக்கிறதே என்று சொல்லி அவன் பல வேதனைக்குட்பட்டு அவன் உடனடியாக தன் பேரை மாற்றி கொள்ளலை. அவன் என்ன செஞ்சான், மற்றவர்களிடத்துலையும் போல, மனுஷரிடத்தில் போல, மற்ற தெய்வங்களிடத்தில் போகலை. யார் இடத்துல வருகிறான் அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரவேலின் தேவனை நோக்கி என்று நாம் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாக யாரை நோக்கி திருப்பப்பட்டது என்று சொன்னால், யார் நம்மை விடுதலையாக்க முடியும், யாரிடத்திலே வல்லமை உண்டு, யார் என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து தூக்கி எடுப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை அவன் அறிந்தவனாக, தேவனை குறித்த ஒரு வெளிச்சம் அவனுக்கு இருந்ததினாலே அவன் என்ன செஞ்சான், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஏன்னா நான் போகிற இடத்துலலாம் என்னை சாபம்னு சொல்கிறாங்க, நான் போகிற இடத்துலலாம் இவன் சபிக்கப்பட்டவன், இவன் வந்தாலே உருப்படாது, இவன் எதில் கை வச்சாலும் அது உருப்படாதுன்னு சொல்கிறாங்க, அந்த பேர் எனக்கு மாறணும், என்னை நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ ஜெபம் பண்ணும்போது அங்கே விசுவாசத்தோடு ஜெபிக்கிறான். விசுவாசம் இல்லாமல் நம்மிடத்தில் எந்த காரியம் வந்தாலும் அது பாவமாக இருக்கும். சந்தேகத்தோடு நம்ம இருமனமுடையவர்களாக தேவனிடத்தில் எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி யோசிப்போமேனால் அதில் ஒன்றுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம ஆண்டவரிடத்தில் மன உறுதியோடு, சாதாரண ஒரு ஜெபம்தான், சிம்பிள் ப்ரேயர் தான், ஆனால் அவன் எப்படி ஜெபிச்சானா விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணான். அந்த விசுவாசமுள்ள ஜெபம் அவன் வாழ்க்கையவே மாற்றிற்று என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கூட நம்ம அநேக நேரங்களிலே ஜெபிக்கிறோம், ஆனால் நம்முடைய ஜெபங்கள் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது இல்லை. ஏனென்று சொன்னால் நம்முடைய வார்த்தைகளிலே விசுவாச அறிக்கை இல்லை, நம்ம விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறது இல்லை. இவன் ஜெபம் பண்ணா என்னென்னு ஜெபம் பண்ண, என்னை ஆசீர்வதித்து, முதல் குறிப்பு அந்த ஜெபத்தில் பாருங்கள், முதல் பாயிண்ட்டு என்னை ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணுறான். எதுக்காக ஆசீர்வாதம் கேட்குறாரு இந்த யாபேஸ் என்று பார்க்கும்போது, தான் நல்லா இருக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும், தான் பிள்ளைகள் நல்லா இருக்கணுன்றதுக்காக அல்ல. அவன் எல்லாருக்கும் ஒரு இடையூறா, அவனால் மற்றவர்களுக்கு வேதனை உண்டாக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருந்துச்சு. எல்லாருக்கும் அவனால் வேதனை உண்டாக்கக்கூடியவன் என்பது தான் அவனுடைய பெயர். ஆதலால் அவன் சொல்கிறான், இனிமேல் நான் வேதனை உண்டாக்குகிறவனாக அல்ல, என் மூலமாக நான் ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்காலாய் மாற வேண்டும் என்று சொல்லி, எப்படி ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தது அப்படிதான். அப்போது ஆபிரகாமுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை, ஆபிரகாமின் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாய் ஆபிரகாமை ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்காலாய் மாற்றினது போல இங்கே யாபேசை தேவன் ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்காலாய் மாற்றுகிறார். அங்கே ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்காலாய் மாற்றுகிறது மாத்திரமல்ல, ரெண்டாவது அவன் ஜெபிக்கிறான், என் எல்லையை பெரிதாக்கி என்று அந்த இடத்துல ஜெபிக்கிறத பார்க்கிறோம். எல்லையை பெரிதாக்கி, என்னுடைய டெரிட்டரிஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க ஆண்டவரே. எப்பொழுதுமே ஒரு ஆசீர்வாதம் ஒன்று உண்டு என்று சொன்னால் அங்கே ஒரு எக்ஸ்பேன்ஷன் நிச்சயமாக இருக்கும். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். அப்போ இந்த இடத்துல தேவன் ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, இவன் எல்லைகளை ஆண்டவர் பெரிதாக்குறார். ஆண்டவர் ஆதாமுக்கு சொன்னது, பூமியை ஆண்டவர் சுதந்திரித்து கொள்ள சொன்னார். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லும் போது, நீங்கள் பூமியின் கடைசி புரிந்து எனக்கு போய் சாட்சிகளாக இருங்கன்னு சொன்னார். எல்லைகளை தாண்டி நம்ம செல்லணும், எல்லைகளை நாம் சுதந்திரிக்கணும். அதுதான் தேவனுடைய நோக்கம், தேவ திட்டம். இந்த இடத்துல யாபேஸ் அந்த இடத்துல எல்லைகளை பெரிதாக்கும்படியாக அவன் ஜெபித்தான். மூன்றாவது அவன் ஜெபித்த காரியம், உமது கரம் என்னோடு இருந்து, த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டவர் வந்தார், என்னை ஆசீர்வதிச்சார், போயிட்டாரு அப்படின்னு இல்லாமல் எப்பொழுதுமே, ஆல்வேஸ், கண்டினியூஸ்லி
அந்த தேவனுடைய கரம் என்பது த பிரசன்ஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய பிரசன்னம் அவனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்பதனால் அவன் அப்படி ஜெபம் பண்ணுறான். 4வது அவன் ஒரு ஜெப குறிப்பை அவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று இங்கே 4 குறிப்புக்காக ஜெபிக்கிறான். இந்த 4வது குறிப்பு பாருங்கள், ஒரு சேஃப்டியை கேட்குறான் ஆண்டவர்கிட்ட. நீங்கள் என்னை ஆசீர்வதித்தீரு, என்னுடைய எல்லையை பெரிதாக்கினீர், உம்முடைய கரம் என்னோடு இருந்தது, தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நான் துக்கத்தில் வாழ்ந்தவன், துக்கத்தின் மேல் துக்கம் என் வாழ்க்கையில் என்னை பல காரியங்களை செய்துவிட்டது. இனிமேல் ஆகிலும் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அவைகளுக்கு நீர் என்னை விலக்கி காத்தருளும் சொல்லி அவங்க ஜெபம் பண்ண பொழுது கர்த்தர் அவன் ஜெபத்தை, அவன் வேண்டுதலை, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட ஆண்டவர் உங்களுக்கும் அந்த பாதுகாவலை தேவன் தர விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கும் பொழுது சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சொல்கிறார். அப்போது ஆண்டவர் சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சொல்லி ஜெபித்தது போல தீங்கு துக்கப்படுத்தாதபடி ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் காத்து கொள்வதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். எப்படி இந்த யாபேஸ் தன் சூழ்நிலைகளை மாற்றும்படியாக ஜெபித்தானோ, அதுபோல ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, நீங்கள் ஒருவேளை சமுதாயத்தில் எல்லாராலும் தள்ளப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, கைவிடப்பட்டு, நீங்கள் சபிக்கப்பட்டவர்களைப் போல காணப்படலாம். இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என்னுடைய வழி, இதுதான் என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கக்கூடாது. யாபேஸ் அப்படி இல்லை. யாபேஸ் தேவனை நோக்கி ஜெபித்த பொழுது தேவன் அவனுடைய சூழ்நிலையவே மாற்றி ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்களாக யாபேஸை மாற்றினது போல உங்களையும் மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டாலும் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பாராக. இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினது போல உம்முடைய பிள்ளைகளுக்கும் நீர் அருளி செய்தருளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். சூழ்நிலைகளை மாற்றும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.